ஓம் சக்தி. குரு பாதுகா மகிமை பதிவு 1. இத்தலைப்பின் கீழ் நாம் காணப்போகும் நிகழ்வு குருவின் திருவடிகளின் மகிமைதனை உணர செய்வதாகவும் அதனையும் தாண்டி பிரபஞ்ச பேரன்னையின் எளிய வடிவம் குறித்தும் உணர்ந்து கொள்வோம். ஸ்ரீ ராமபிரானும் குரு விஸ்வாமித்திரரும் கானகம் வழியாக சென்று கொண்டு இருந்தனர். உடன் லக்குவண்ணனும் இருந்தான். ஒரு குடிலுக்கு அருகில் வரும் பொழுது குரு விஸ்வாமித்திரர் ஸ்ரீ ராமபிரானை முன் செல்லும்படி கூற அவரும் அவ்வாறே சென்றார். குடிலின் உள் சென்றதும் ஒரு சிறு ஒளி விளக்கை எரிந்தபடி இருந்தது. ஒரு மூலையில் இருந்து ராம் ராம் என ஒளி வந்தபடி இருந்தது. குரு ஸ்ரீ ராமபிரானை அருகில் சென்று பார் என கூற அவரும் அவ்வாறே செய்ய அவர் பாதம் அங்கே மூலையில் இருந்த கல் பாறையின் மீது பட எங்கும் ஒளி பரவி ஒரு பெண்ணின் உருவம் தோன்றி ஸ்ரீ ராமபிரானை வணங்கியது. குரு கூறினார், அம்மா அகலிகை, உன் சாபம் நீங்கியது என கூற அகலிகை ஸ்ரீ ராமபிரானை வணங்கி பணிந்தாள். 14 ஆண்டுகள் கல்லாயிருந்து இன்று ஸ்ரீ ராமபிரானின் பாத மகிமையால் தான் சாபம் நீங்கி உருப்பெற்ற அவள் கண்ணீரோடு ஸ்ரீ ராமபிரானின் பாதங்களை பற்றி கொண்டாள். விஸ்வாமித்திரர், அகலிகை எழுந்திரம்மா, இனி என்றும் வளமுடன் வாழ்வாய் என்றார். அகலிகை எழுந்து வணங்கி நின்றாள். ஸ்ரீ ராமபிரானை கண்டு தரிசித்து உவகை பொங்க நின்றாள். நாம் தற்பொழுது கவனிப்போம். ஸ்ரீ ராமபிரான் அவதார புருஷர் என்பதை குரு அறிந்திருந்தார். தன் ஞான திருஷ்டியால் அக்கானகத்தில் அகலிகை சாபம் நீங்க காத்திருப்பதை உணர்ந்தார். ஸ்ரீ ராமபிரானை அழைத்து சென்றார். அவர்தம் திருவடிகள் பட்டதும் அகலிகை சாபம் நீங்கி தன் சுய உருவம் பெற்றாள். தற்பொழுது ஆழ்ந்து கவனிப்போம். ஸ்ரீ ராமபிரானின் திருவடிகளில் படைத்தல், காத்தல், அழித்தல் முப்பெரு தொழிலையும் ஒன்றுபடுத்தி விரிந்த பேரண்ட உணர்வு இருந்தது. அது கல் பாறையாயிருந்த அகலிகையை அவள் எவ்வாறு படைக்கப்பட்டாலோ அவ்வாறே வடிவமைத்து கொண்டு வந்து விட்டது. இதில் மறைந்துள்ள டிஜிட்டல் தொழில்நுட்பம் ஒரு பொருளை படைத்தல், படைக்கப்பட்ட பொருளின் பதிவை பெற்று காத்தல், பிற்பாடு தேவைப்படும் பொழுது புத்துயிர் அளிக்க, படைக்கப்பட்ட அணு காக்கப்பட்ட அமைப்பின்படி ரீமாடர்னைஸ்டு ஆஸ் பர் ரெக்கார்டு எனும் முறையில் புதுப்பிக்கப்பட்டு அகலிகை தோன்றினாள். ஸ்ரீ ராமபிரானின் திருவடிகள் இவை அனைத்தையும் ஒரு நொடியில் செய்துவிட்டன. ஆகவேதான் அவதார புருஷர்களின் திருவடிகள் நம்மை போன்றதல்ல. அவர்கள் மனித குல மேன்மைக்காக இறைவனால் அனுப்பப்பட்ட திவ்ய சொரூபங்கள். இது குறித்து தொடர்ந்து கவனிப்போம். கவனித்து அறிந்து கொள்வதற்கு என் நன்றிகள். ஓம் சக்தி.